السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசூ சானி இரண்டாம் பாகம். இந்த இரண்டாம் பாகத்தின் 9ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாடம் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பாக தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த நாம் ஆற்றுகிற சேவையில் பொருளாதார உதவி மூலம் பங்களிப்பு செலுத்த நாடினால் நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய பொருளாதார உதவிகளை, நன்கொடைகளை செய்து இந்த நன்மையில் ஒன்று சேர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை நல்ல காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது பாடம் 9ஆம் நாள் பாடத்திலே மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தின் இன்றைய நாளில் மௌசூப் சிஃபத்தை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 2 நாள் பாடங்களாக நாம் மௌசூப் சிஃபத்தை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் அதே மௌசூப் சிஃபத்தினுடைய பாடம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், மிஃப்தாஹுல் அரபியா கிதாபில் இன்றைய நாளில் என்ன உதாரணங்கள் சொல்லப்பட்டுள்ளது, அதில் என்னென்ன நஹ்வினுடைய சட்டங்கள் இருக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ இப்போ நம்ம இந்த மும்பை நகரத்தை குறித்த ஒரு சில வார்த்தைகள், அதிலே மௌசூப் சிஃபத்தினுடைய உதாரணங்களை எல்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில ஃபஹாதிஹி மஹல்லாத்துல் லில் மலாபிஸில் ஜாஹிசதி என்ற வார்த்தையோடு சென்ற பாடம் நிறைவு பெற்றிருந்தது. இங்க நாம சொன்னோம், இந்த மும்பை மாநகரத்திலே உள்ள அந்த கடைகளாகிறது ஆயத்த ஆடைகளுக்கு உரிய கடைகளாக இருக்கின்றது. அப்ப இந்த ஹாதிஹிய, இந்த மஹல்லாத்து என்பதன் பக்கமாக நாம் அர்த்தம் கொடுத்தோம். பொதுவாக லமீர்களுக்கு எப்படி ஒரு மர்ஜிஅ தேவையோ, அதாவது மீளும் இடம் தேவையோ, இப்போ ஃபீஹான்னு லமீர் வந்தது. அப்போ நாம இந்த ஃபீஹாவுடைய லமீரை மும்பாய் என்னும் அந்த மும்பை நகரத்தை பார்த்து எடுத்தோம். அதே போன்று இஸ்மி இஷாராக்களுக்கும் ஒரு முஷாரி இலைஹி வேணும். இஸ்ம் இஷாரான்னு வரும் பொழுது ஒரு முஷாரி இலைஹி, எதன் பக்கம் சுட்டி காட்டப்படுது என்ற ஒரு அர்த்தம் வேணுங்கிறதுனால நம்ம ஃபஹாதிஹி என்பதை இந்த மஹல்லாத்தை பார்த்து எடுத்தோம், இந்த கடைகள் ஆகிறது என்று. அதே போன்று நாம இந்த இஸ்மி இஷாராவுடைய முஷார் இலைஹியை எப்படியும் கொண்டு போகலாம் அப்படின்னா, இந்த படத்துல உள்ள அந்த பினாயாத்துகள், அந்த கட்டிடங்களை பார்த்தும் கொண்டு போகலாம். ஏன்னா இஷாரா சுட்டி காட்டப்படுவதனால் அப்படியும் கொண்டு போகலாம். அப்ப ஃபஹாதிஹி, இந்த மேலுள்ள இந்த கட்டிடமாகிறது ஆயத்த ஆடைகளுக்குரிய கடைகளாக இருக்கின்றது. அடுத்த உதாரணங்கள் வஹாதிஹி, இன்னும் இந்த கட்டிடமாகிறது மஹல்லாத்துல் லின்னல்லாராத்தி திப்பியதி வஷம்சியதி எனும் ஒரு உதாரணம். இதுதான் இன்றைய பாடத்தினுடைய துவக்க உதாரணமாக இருக்குது. அப்ப நாம சொல்ல வந்த நோக்கம், இந்த ஹாதிஹி உடைய முஷாரிலேகியை இந்த மஹல்லாத்தை பார்த்தும் கொண்டு போகலாம், இந்த பினாயாத்தை பார்த்தும் கொண்டு போகலாம். இரண்டின் அடிப்படையிலேயும் நமக்கு பொருள் சரியாக வருவதாக இருக்கும். அப்ப வஃபஹாதிஹி, இந்த கட்டிடங்களாகிறது மஹல்லாத்துன், சில கடைகளாக இருக்கின்றது, லின் நல்லாராத்தி திப்பியதி வஷம்சியதி. நல்லாராத், முதல்ல நாம லுகத்தை பார்த்துருவோம், ஒவ்வொரு வார்த்தையுடைய லுகத்தை பார்த்துக்குவோம். நல்லாராத் அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது கண்ணாடி எனும் ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல 2 பொருள்களுக்கு புழங்குவோம். முகம் பார்க்கும் கண்ணாடின்னு ஒண்ணு இருக்குது. அதே போல நாம கண்ணுக்கு மாட்டக்கூடிய கண்ணாடின்னு ஒண்ணு இருக்குது. முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிக்கு அரபியில மிர் ஆத்து என்று சொல்வார்கள்.
மிர்ஆத் அப்படி. ஆனா இந்த நல்லாராத் என்பது நல்லாரத்துடைய பன்மை தான் நல்லாராத். அப்ப நல்லாரத் என்ற வார்த்தை கண்ணுல மாட்டக்கூடிய கண்ணாடிக்கு தான் நல்லாரத் என்பார்கள். அப்போ நல்லாராத்து அதான் நல்லாராத்தி திப்பியத்தி வஷம்சியத்தி. அதே போன்று கண்ணுல மாட்டக்கூடிய கண்ணாடியே ரெண்டு வகையா இருக்கு. நல்லாரத்து திப்பியா என்றால் ஐ கிளாஸ், அதாவது கண்ணுல குறை இருக்கும், அதனால மாட்டக்கூடிய கண்ணாடிக்கு நல்லாரத்து திப்பியா என்பார்கள். மருத்துவ ரீதியான கண்ணாடி என்று அர்த்தம். அதே நல்லாரத்து ஷம்சியா என்றால் அது குறையினால் அல்ல, சன்கிளாஸ் என்பார்கள். சூரிய ஒளியின் தாக்கத்திற்காக மாட்டக்கூடிய கண்ணாடி, அதுக்கு ஷம்சியா சூரியனை சார்ந்த கண்ணாடி என்பார்கள். இதுதான் லோகத்து. இப்ப அர்த்தத்தை பாருங்க. மஹல்லாத்துன் சில கடைகளாக இருக்கும். லின் அல்லாராத்தி திப்பியத்தி மருத்துவ ரீதியான கண்ணாடிகளுக்கு உரிய, வஷம்சியத்தி சூரியன் சார்ந்த சூரியனுக்குரிய கண்ணாடிகளுக்குரிய கடைகளாக இருக்கின்றது. அப்போ ஐ கிளாஸ் நல்லாரத்து திப்பியானா ஐ கிளாஸ், நல்லாராத்து ஷம்சியான சன்கிளாஸ், இவைகளுக்கு உரிய கடைகளாக இருக்கின்றது. இதுதான் இதனுடைய பொருள். இப்ப ஹாதிஹி என்பது முபுத்ததா, அடுத்த நம்ம வாவு ஹருஃப் அத்துஃபாக்கிடுவோம். அப்போ ஹாதிஹி மாத்தூஃபாயிரும், முபுத்ததாவாக ஆயிரும். இந்த ஃபா திரும்பி கிடைக்கும். அப்பொழுது முபுத்ததா, பொதுவா இஸ்மிஷாராக்கள் எல்லாம் மப்னி என்பதால இந்த ஹாதி என்பது மப்னி. மஹல்லாத்துன் என்பது ஹபரு, வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. லின் நல்லாராத்தி லாம் ஜாரு, அன் நல்லாராத்தி மஜ்ரூர் மௌசூஃப், அத்திப்பியத்தி சிஃபத்து, வாவ ஹர்ஃப அத்துஃப், இந்த திப்பியத்தில் அத்துஃபாக்கணும். அஷம்சியத்து என்பது மாத்தூஃப். அப்ப திப்பியத்தில ஷம்சியத்தை அத்துஃபாக்கும் பொழுது இந்த நல்லாராத் என்ற அந்த மௌசூஃபும் இங்கே கிடைக்கப்படக்கூடியதா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் வரும்? நல்லாராத்தி திப்பியா அன்பன் நல்லாராத்தி ஷம்சியா என்ற அர்த்தம் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். பொதுவாகவே அத்துஃபினுடைய பிரயோஜனங்களை சொல்லி தருவாங்க. இப்ப ஜா ஜெய்துன் வ அம்ருன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஜெய்தும் அம்ரும் வந்தார்கள் என்ற அர்த்தம். இது எதற்கு பதிலாக சொல்லப்படுதுன்னா ஜா ஜெய்துன் வ ஜா அம்ருன் என்ற அந்த ஒரு பெரிய வார்த்தைக்கு பதிலாக தான் நம்ம ஜா ஜெய்துன் வ அம்ருன் அப்படிங்கிறோம். அப்ப அந்த அம்ருக்கு முன்பாக ஜா திரும்ப கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் அத்துஃபினுடைய ஒரு பிரயோஜனம். வார்த்தைகள் சுருக்கப்படும். அந்த அடிப்படையில் இங்கேயும் நாம வாவை இந்த ஷம்சியத் என்பதை துப்பியத்துல அத்துஃபு செய்கிற நோக்கம் நல்லாராத் என்பது நமக்கு இங்க திரும்ப கிடைக்கும். அப்போ ஐ கிளாஸிற்கும் சன் கிளாஸ்களுக்கும் உரிய கடைகளாக இருக்கின்றது. அப்போ லாம் என்பது ஹர்ஃபு, எனவே மபுனி. அந்நல்லாராத்தி வாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. அத்திப்பியத்தி அப்ப அந்நல்லாராத்தி மஜ்ரூரும் மௌசூஃபும். அப்ப அத்திப்பியத்தி என்பது சிஃபத்து, இதுவும் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ ஹர்ஃப அத்துஃபு, எனவே அது மபுனி. அஷம்சியத்தி மஅத்தூஃப், எனவே அது என்னது? எங்க மஅத்தூஃப் ஆகுது? திப்பியத்துல மஅத்தூஃப் ஆகிறதுனால இங்கேயும் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு நாம கொடுப்போம். நம்ம பிறகு படிப்போம் அந்த பதில் அத்துஃபி தாபிகளினுடைய வகைகளில் மௌசூஃப் சிஃபத்து எப்படி ஒன்றோ அதே போன்றுதான் மஅத்தூஃபும் மஅத்தூஃப் அலைஹி எல்லாம் வரும். இன்ஷா அல்லாஹ் அது அதனுடைய பாடத்துல படிப்போம். நாம மௌசூஃபினுடைய இஅராபு எப்படி சிஃபத்திற்கு கிடைக்கக்கூடியதா இருக்குதோ அதே போன்று மஅத்தூஃப் அலைஹி உடைய இஅராபு மஅத்தூஃபிற்கு கிடைக்கும். அது நம்ம அந்தந்த பாடம் தொடர்பாக உதாரணங்கள் வரும் பொழுது அதை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்ப அடுத்த உதாரணம், வஹாதிஹி மஹல்லாத்துன் லில் அக்மிஷதி அல் குத்னியதி என்னும் உதாரணம். வாவ் ஹர்ஃப் அத்ஃப். இன்னும் ஹாதிஹி இந்த மஹல்லாத்துகள் ஆகிறது அல்லது வினாயாத்துகள், இந்த கட்டிடங்கள் ஆகிறது. நாம வைக்கக்கூடிய முஷார் இலைஹி தான். இந்த கட்டிடங்களாகிறது மஹல்லாத்துன் சில கடைகளாக இருக்கின்றது. எதற்குரிய கடைகளாக இருக்கின்றது? லில் அக்மிஷத்தில் குத்னியதி. முதல் நாம லோகத்தை பார்ப்போம். இது லோகத்து சம்பந்தமான கிதாப் என்பதால் ஒவ்வொரு வார்த்தையுடைய லோகத்தை பார்த்துட்டு நாம அர்த்தத்திற்குள்ளால் செல்லலாம். லில் அக்மிஷத்தி என்பது
குமாஷ் எனும் அந்த லெஃபுலினுடைய பன்மை, அதாவது ஆடைகள் என்று அர்த்தம் வரும். ஆடைகள் எனும் அர்த்தம். அப்போ அக்மிஷத் என்பது பன்மை, ஆடைகள். அல் குத்துனி எத்தினா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் காட்டன், அததான் அரபியில குத்துன் அப்படிங்குவாங்க. காட்டன் அப்படிங்கிறது அப்படியே குத்துன் ஆகிட்டு, குத்துனியத் என்ற ஒரு இஸ்திலாகும் உள்ளது. அப்போ காட்டன், அப்ப காட்டன் துணிகளுக்கு உரிய கடைகளாக இருக்கின்றது. வஹாதிஹி இந்த கட்டிடங்களாகிறது, மஹல்லாத்துன் லில் அக்னிஷத்தில் குத்துனியத்தி காட்டன் துணிகளுக்கு உரிய கடைகளாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நம்ம யாராபு கொடுக்கணும். வாங்க, வாவு ஹர்ஃப் அத்ஃபு மப்னி, ஹாதிஹி முபுத்ததா இஸ்ம் இஷாரா என்பதால் அதுவும் மப்னி, மஹல்லாத்துன் என்பது ஹபரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. லில் அக்மிஷத்தில் குத்துனியத்தி லாம் ஜாரு, அல் அக்மிஷத்தி மஜ்ரூர் மௌசூஃபு, அல் குத்துனியத்தி என்பது சிஃபத்து. மேல அத்திப்பியத்தி சிஃபத்து எதற்கு, நல்லாராத்துக்கு. அதே போன்றுதான் இங்க அக்மிஷத்தினும் மௌசூஃப் இருக்கு, அல் குத்துனியத்தி என்பது சிஃபத்து. நம்ம முன்பு சொன்னது போல மௌசூஃப் என்பது தனித்த யாராபாக தர்கீபோடு வராது. இங்க மஜ்ரூர் மௌசூஃப், அல் குத்துனியத்தி சிஃபத்து. லாம் என்பது ஹர்ஃபுல் ஜர், எனவே ஹர்ஃப் எல்லாம் மபுனி. அல் அக்மிஷத் என்பது மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் மௌசூஃபும். அல் குத்துனியத்தி என்பதும் இதனுடைய யஅராபை, இந்த அக்மிஷத்தின் மௌசூஃபுடைய யஅராபையே அது பின்பற்றுவதனால் இதற்கும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு நாம் ஜர் கொடுக்கின்றோம். அடுத்த உதாரணம் பாருங்க. வஹாதிஹி மஹல்லாத்துன் லில் அக்மிஷத்தி சூஃபியா. அதே போன்றுதான் இன்னும் முதல்ல அர்த்தம் பார்ப்போம். ஹாதிஹி இந்த கட்டிடங்களாகிறது, மஹல்லாத்துன் லில் அக்மிஷத்தி சூஃபியா. அதே போன்று அக்மிஷத் என்றால் துணிகள், அசூஃபியத் என்றால் என்னதுன்னா கம்பளி என்று அர்த்தம் கொடுப்போம். அதாவது பிராணிகளினுடைய உடம்பிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நூல்கள், கம்பளி போன்ற வைகளுக்கு தான் அசூஃபியத்தின். அப்போ வஹாதிஹி இந்த கட்டிடங்களாகிறது, மஹல்லாத்துன் லில் அக்மிஷத்தி சூஃபியா கம்பளி துணிகளுக்கு உரிய கடைகளாக இருக்கின்றது. ஹாதிஹி முபத்ததா, மஹல்லாத்துன் என்பது ஹபரு, லாம் ஜாரு, அல் அக்மிஷத்தி மஜ்ரூர் மௌசூஃபு, அசூஃபியத்தி சிஃபத்து. இப்ப நம்ம யாராபு பார்ப்போம். ஹாதிஹி அது இஸ்ம் இஷாராக்கள் எல்லாமே மபுனியாக இருக்கும். மஹல்லாத்துன் என்பது ஹபரு, அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. லாம் ஜாரு ஹர்ஃபுகள் எல்லாமே மபுனி. அல் அக்மிஷத்தி என்பது என்னது, மஜ்ரூரு மௌசூஃபு லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அசூஃபியத்தி என்பதும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. காரணம் இது அக்மிஷத்துடைய சிஃபத்து, யாராப் விஷயத்தில் அதனையே அது பின்தொடரக்கூடியதாக இருக்கும். அடுத்த உதாரணம். வஹாதிஹி ஹதாயிகு வாசிஅத்துன் வதில்க முன்தஸஹாத்துன் ஜஸாபத்துன். இன்னும் வஹாதிஹி இவைகளாகிறது, இந்த இடங்களாகிறது, ஹதாயிகு வாசிஅத்துன் விசாலமான தோட்டங்களாக இருக்கின்றது. வதில்க இன்னும் அவைகளாகிறது, அந்த இடங்களாகிறது, முன்தஸஹாத்துன் ஜஸாபத்துன். முன்தஸஹாத்துன் என்றால் பார்க் என்று அர்த்தம். நம்முடைய புழக்கத்துல பார்க் என்போம், சுற்றி பார்க்கக்கூடிய இடத்துல ஒண்ணு பார்க். பார்க்குகளாக இருக்கின்றது. ஜஸாபத்துன், ஜஸாபத் என்றால் ஈர்க்கக்கூடிய, அட்ராக்டிவ் என்பார்கள் இங்கிலீஷ்ல. ஈர்க்கக்கூடியதான பார்க்குகளாக இருக்கின்றது என்று அர்த்தம். இங்க ஹாதிஹி தில்க எனும் 2 இஸ்ம் இஷாராக்கள் வந்துள்ளது. அப்போ இது கரீபிற்குரியது, இந்த இடங்கள். தில்க அந்த இடங்கள். இந்த இரண்டினுடைய முஷார் இலைஹியாக நாம இந்த படங்களில் உள்ள ஏதேனும் ஒரு இடத்தை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஏன்னா இஸ்மி இஷாராக்கள் என்பது ஏதேனும் ஒன்றை சுட்டிக்காட்டப்படுவதற்காக வரக்கூடிய ஒண்ணு. அந்த அடிப்படையில இந்த இடங்கள் அந்த இடங்கள்னு நாம சொல்வது இந்த படத்தை குறிப்பிட்டு இந்த இடங்களாகிறது, அந்த இடங்களாகிறது என்று நாம சுட்டிக்காட்டினால் அந்த ஹாதிஹி தில்கவிற்கு பொருள் முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, அப்ப இந்த இடங்களாகிறது விசாலமான தோட்டங்களாக இருக்கின்றது. வாவ் வாவ் என்பது ஹர்ஃப், எனவே அது என்னது, மபுனியாக நாம தர்கீப் யாராபு கொடுத்துருவோம். ஹாதிஹி என்பது அது முபுத்ததா இஸ்ம் இஷாரா என்றால் அதனால அது மபுனி.
ஹதாயிகு ஹபர் மௌசூஃபு, வாசிஅத்துன் சிஃபத்து. ஹதாயிகு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ, வாசிஅத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ. வ தில்க வாவ் ஹர்ஃப் அத்ஃப், எனவே அது மப்னி. தில்க முபத்ததா, அப்பொழுது இது இஸ்ம் இஷாரா என்பதால் இதுவும் மப்னி. முன்தசஹாத்துன் என்பது ஹபர் மௌசூஃப், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ. ஜதாபத்துன் என்பதும் முன்தசஹாத்துடைய சிஃபத்து, அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஆக இருக்கிறது. இங்கே குறிப்பிட்ட வாவு, இந்த வா ஹாதிஹிக்கு முன்புள்ள வாவு, இது அத்ஃபினுடைய வாவா அல்லது இது இஸ்தினாஃபுடைய வாவா? நாம எந்த வாவாகவும் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வாவை நாம அத்ஃபுடைய வாவாக கொடுத்தால் இந்த எல்லா ஹாதிஹியை போலுள்ள ஹாதிஹி இதாகும். இல்ல வாவை புதுசாக நாங்க இஸ்தினாஃபுடைய வாவாக துவங்குறோம் அப்படின்னா இதே புதிதாக இந்த ஹாதிஹி அல்ல, இது வேறு புதிதாக தொடங்கக்கூடிய ஹாதிஹி என்று நாம் அர்த்தம் கொடுக்கிற மாதிரி வரும். நாம எப்படி தர்கீபு கொடுக்கின்றோமோ ஒரு வாவ், இந்த வாவிற்கு அதை பொறுத்துதான் அர்த்தங்கள் மாறக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த நம்முடைய இந்த பக்கத்துல இதுவரைக்கும் முன்னாடி நம்ம அந்த மும்பை நகரத்தினுடைய அந்த விளக்கங்களையும் அது சம்பந்தமான மௌசூஃப் சிஃபத்துடைய உதாரணங்களையும் அதுல சில சட்டங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு வகுப்பறையை விளக்குறாங்க. மௌசூஃப் சிஃபத்தினுடைய உதாரணங்களை எல்லாம் சொல்லி ஒரு வகுப்பறையை விளக்குறாங்க. அதுல சொல்லப்படக்கூடிய உதாரணங்களை நம்ம பார்ப்போங்க. இப்போ ஃபி ஃபஸ்லில் லுகத்தில் அரபியதி, அரபு மொழியின் வகுப்பறையிலே இருக்கின்றது என்பது அர்த்தம். அரபு மொழியினுடைய வகுப்பறையிலே இருக்கின்றது. சப்பூரத்துன் சௌதாஉ கபீரத்துன், பெரிய கருப்பு நிறத்திலான ஒரு பலகை, அதாவது மாணவர்களுக்கு பாடங்களை எழுதி போடக்கூடிய பலகை, கரும்பலகைன்னு நாம சொல்லுவோம். இப்ப பெரிய கருப்பு நிறத்திலான ஒரு கரும்பலகை ஆகிறது அரபு மொழியினுடைய பாட வகுப்பறையில் இருக்கின்றது. அப்படியே தொடர்ந்து பல ஜும்லாக்கள் வரும். இங்க நாம இந்த முதல் ஜும்லாவினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இப்ப தர்கீபை பார்ப்போங்க. ஃபி ஜார், ஃபஸ்லி மஜ்ரூரு முலாஃப், அல்லுகதி முலாஃப் இலைஹி மௌசூஃப், அல் அரபியத்தி சிஃபத்து. இங்க நாம ஒரு சின்ன ஒரு சட்டத்தை இங்கு நினைவில் வைக்க வேண்டும். எப்படி ஒரு மௌசூஃப் தனித்த தர்கீபோடு வராதோ, இங்க பாருங்க அல்லுகத்தி மௌசூஃப் ஆனா முலாஃப் இலைஹி, அதே போன்றுதான் ஒரு முலாஃப் என்பதும் தனித்த தர்கீபோடு வராது. நினைவில் வச்சுக்கணும் எப்பவுமே. எப்படி ஒரு மௌசூஃப் தனித்த தர்கீபோடு வராதோ, வேறொன்று சேர்ந்து வருமோ, அதே போன்றுதான் முலாஃப் என்பதும் அது தனி தர்கீபோடு வராது, வேற ஏதாவது ஒண்ணு அங்க இருக்கும். இங்க பாருங்க மஜ்ரூர் முலாஃப், ஃபஸ்லி என்பது ஃபி ஜாரு, ஃபஸ்லி மஜ்ரூர் முலாஃப், அல் லுகத்தி முலாஃப் இலைஹி மௌசூஃப், அல் அரபியத்தி சிஃபத். அப்ப ஃபீ தான் ஜாரு, தர்கீப் சொல்லிட்டோம். இப்போ அரபு மொழியினுடைய பாட வகுப்பறையிலே இருக்கின்றது. நாம சொன்னோம் பொதுவா எல்லா ஹருஃபுல் ஜர்ருகளுக்குமே ஒரு முத்தஅல்லக் என்பது வரும். அது ஒண்ணு சொல்லப்பட்டு வரும் அல்லது போக்கப்பட்டு வரும். இங்க வந்து போக்கப்பட்டிருக்கு. எப்படி? அரபு மொழியுடைய பாட வகுப்பறையிலே இருக்கின்றது. இந்த ஃபீயுடைய போக்கப்பட்ட தஅல்லுக் தான் இங்கே ஹபர் முகத்தம். அப்போ ஃபீக்கு முன்னாடி உள்ள அந்த போக்கப்பட்ட தஅல்லுக் தான் முஸ்தகிர், அதுதான் என்னது? ஹபர் முகத்தம். அப்ப அரபு மொழியுடைய பாட வகுப்பறையிலே இருக்கின்றது. சப்பூரத்துன் சௌதாஉ கபீரத்துன், பெரிய கருப்பு நிறத்திலான அந்த கரும்பலகையாகிறது. இந்த சபூரத் என்பதுதான் முபத்ததா, மௌசூஃப், சௌதாஉ சிஃபத்து, கபீரத்துன் சிஃபத்தும் பஅத சிஃபத். அதாவது ரெண்டு சிஃபத்து வரும். இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நாம சொல்றோம்னா அங்கேயும் இதே தர்கீபு தான் அங்கேயும் சொல்லப்படும். அர் ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய சிஃபத்து, அர் ரஹீம் என்பதோ சிஃபத்தும் பஅத சிஃபத், அதாவது சிஃபத்திற்கு பிறகு வந்த இன்னொரு சிஃபத் என்று அர்த்தம் கொடுப்போம். அதே போன்றுதான் சப்பூரத் என்பது முபத்ததா மௌசூஃப், சௌதாஉ சிஃபத்து, கபீரத்துன் சிஃபத்தும் பஅத சிஃபத்து.
அப்ப இப்ப தர்கீப் பார்த்துட்டோம். யாராப பாருங்க, சப்பூரத்துன் முபுத்ததா முஅக்கர் நம்ம இங்க சொல்லணும். ஏன் முஅக்கர் முகத்தம்ங்கிறத சேர்க்கிறோம்னா, முபுத்ததாவினுடைய அசல் ஆரம்பத்துல வர்றது, ஹபரினுடைய அசல் பிறகு வர்றது. சில நேரங்கள்ல ஹபர் முந்தும், முபுத்ததா பிந்தும். அப்படி வரும் பொழுது அதை நாம குறிப்பிடுறது அவசியம். இது முபுத்ததா ஆனா பிந்தி வந்திருக்குது. இங்க ஃபீவுடைய போக்கப்பட்ட தாளுக்கு தான் ஹபரு, ஆனா அது முந்தி வந்திருக்குது. அதனாலதான் ஹபரு முகத்தம் சொல்லுவோம். இங்க சபூரத் என்பது முபுத்ததா முஅக்கர், மௌசூஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, சௌதா உ சிஃபத்து, அப்போ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, கபீரத்துன் சிஃபத்தும் பாத சிஃபத், அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இப்ப அடுத்து பாருங்க, வ மக்தபுன் தொவீலுன், இன்னும் இந்த வாவ் என்பது ஹருஃப் அத்துஃபாக்கணும். எங்க அத்துஃபாக்கணும்னா இந்த சப்பூரத்துல அத்துஃபாக்கணும். அப்ப சப்பூரத்துல அத்துஃபாக்குனா இந்த ஜும்லா நமக்கு திரும்பி கிடைக்கும். அப்ப அரபு மொழியுடைய பாட வகுப்பறையிலே இருக்கின்றது மக்தபுன் தொவியிலுன், நீளமான மேசையாகிறது. அரபு மொழியுடைய வகுப்பறையிலே இருக்கின்றது. அப்ப வாவ் என்பது ஹருஃப அத்துஃபாக்கணும். மக்தப் என்பது மஅதூஃபு மௌசூஃபு, தொவீலுன் என்பது சிஃபத்து. அப்போ யாராப் என்ன, வாவ் என்பது ஹருஃபு, எனவே அது மபுனின்னு சொல்லிடணும். மக்தபுன் என்பது மௌசூஃபு, அதே போன்று அது மஅதூஃப். மஅதூஃப் எங்க மஅதூஃப் அலைஹி எது மக்தபுக்கு, சபூரத்துன். அப்போ இதற்கு வரக்கூடிய யாராபு தான் இதற்கும் வரும். அப்போ மக்தபுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, தொவீலுன் என்பதும் சிஃபத்து, மக்தபுடைய சிஃபத்துங்கிறதுனால இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. வ இன்னும், இந்த வாவும் அத்துஃபுடைய வாவு தான். எங்க அத்துஃபாக்கணும், அதே சபூரத்துல அத்துஃபாக்கணும். அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி சபூரத்தில் அத்துஃபாக்கும் பொழுது இந்த ஜும்லா திரும்பி கிடைக்கும். அப்போ அரபு மொழியுடைய பாட வகுப்பறையிலே இருக்கின்றது மனாலிது கசீரத்துன், அதிகமான டெஸ்குகள் ஆகிறது. நம்ம டெஸ்க்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது நம்ம விளங்குற மாதிரி சொல்லணும்னா சின்ன மேஜைகள், அவ்வளவுதான். ஒவ்வொரு தனிநபர் உட்காரக்கூடிய சின்ன சின்ன மேஜைகளுக்கு தான் நம்ம மனாலித் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நீளமான மேசை இருக்குது, அதிகமான டெஸ்குகள் இருக்கிறது அந்த வகுப்பறையில அப்படின்னு விளக்குறாங்க நமக்கு. அப்போ மனாலிது வாவ் என்பது ஹர்ஃப் அத்துஃபு மபுனி, மனாலிது மஅதூஃபு மௌசூஃபு, கசீரத்துன் என்பது சிஃபத்து. அப்போ இது எங்க அத்துஃபு செய்யப்பட்டுள்ளது, சபூரத்தின் மீது. அப்ப சபூரத்துக்கு வரக்கூடிய லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா தான் இதற்கும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா வந்துள்ளது. மனாலிது உடைய சிஃபத்து தான் கசீரத்துன், எனவே அதற்கும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. வ இன்னும் சிஜிலுன் கபீருன், பெரிய ஒரு ரிஜிஸ்டரும் இருக்கிறது, அதான் அர்த்தம். இதே இந்த வாவும் சபூரத்துல அத்துஃபாக்கணும். அப்ப இந்த ஜும்லா திரும்ப கிடைக்கும். அரபு மொழியுடைய பாட வகுப்பறையில இருக்கின்றது சிஜிலுன் கபீருன், பெரிய ரிஜிஸ்டர் ஆகிறது. ரிஜிஸ்டர்னா மாணவர்களுடைய வருகை பதிவேடு உள்ள இடம், ஒரு புக் அது, அததான் சிஜிலுன்னு சொல்றோம். அப்போ இங்க சிஜில் ஆகிறது, அதாவது வருகை பதிவேடு, பெரிய ரிஜிஸ்டர் ஆகிறது, அரபு மொழியுடைய வகுப்பறையில இருக்கின்றது. வாவ் என்பது ஹர்ஃப் அத்துஃபு மப்னி, சிஜிலுன் என்பது மஅதூஃபு மௌசூஃபு, எங்க சபூரத்துலங்கிறதுனால இந்த லம்மத்தை கொண்டு ரஃபஇ என்பது இங்கேயும் கிடைக்கும். அப்ப இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இதனுடைய சிஃபத்து தான் கபீருன், அப்ப அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இன்னும் வ தஃப்தருன் ஸகீருன், இன்னும் சிறிய ஒரு நோட்டாகிறது, அந்த அரபு மொழியுடைய வகுப்பறையில இருக்கின்றது. அதே போன்றுதான் வாவ் என்பது ஹர்ஃபாத்துஃபாக்கனும் மபுனி, தஃப்தருன் என்பதோ அது மஅதூஃபு மௌசூஃபு, இங்க இந்த சபூரத்துல அத்துஃபாக்கணும். அப்போ இதுக்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா கொடுப்போம். இதனுடைய சிஃபத்தான ஸ்வகீருன், சிறிய நோட்டாகிறதுன்னு அர்த்தம் வச்சோமா, அப்போ ஸ்வகீர் என்பது இதனுடைய சிஃபத்து, இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. வ கலமுன் சமீனுன், விலை உயர்ந்த பேனாவாகிறது, அரபு மொழியுடைய வகுப்பறையிலே இருக்கின்றது. அதே போல வாவ் என்பது ஹர்ஃப் அத்துஃபு, அது மப்னியாகும். கலமுன் என்பது மஅதூஃபு மௌசூஃபு, எங்க சபூரத்துலங்கிறதுனால அதே லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. சமீன் என்பது கலமுடைய சிஃபத்து, விலை உயர்ந்த, எனவே கலமுக்கு எப்படி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாவோ, சமீனுக்கும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. இப்படி அப்ப அந்த வகுப்பறையை விளக்கிட்டாங்க.
அடுத்து ஒவ்வொரு பொருளும் யாருக்குரியது என்று சொல்ல போறாங்க. பாருங்க, வல் கலமு சமீனு, அந்த விலையுயர்ந்த பேனாவாகிறது லில் முதர்ரிசி, ஆசிரியருக்கு உரியதாக இருக்கும். இந்த வாவ இஸ்தினாஃப்னு நம்ம சொல்லுவோம். வாவ் இஸ்தினாஃப்னு என்ன அர்த்தம்னா, நீ புதுசா ஒரு ஜும்லாவை துவங்க போறாங்கன்னு அர்த்தம். அதான் வாவ் இஸ்தினாஃப். இஸ்தினாஃப்னாலே புதுப்பிக்குதல் அர்த்தம். அதான் உரிய அர்த்தமே இஸ்தினாஃபுக்கு. அப்ப வாவ் இஸ்தினாஃப்னு என்னது? ஒரு ஜும்லாவை புதுசாக துவங்குகிற பொழுது வாவை கொண்டு துவங்குவாங்க. அப்படி உள்ளதுதான் வாவ் இஸ்தினாஃப். ஏன்னா வாவ் எல்லாமே ஹருஃப் மப்னியது. அல் கலமு சமீனு, விலையுயர்ந்த பேனாவாகிறது. அப்ப அல் கலமு முபுத்ததா மௌசூஃப், அஸ்ஸமீனு சிஃபத்து, விலையுயர்ந்த பேனாவாகிறது லில் முதர்ரிசி, ஆசிரியருக்கு உரியதாக இருக்கின்றது. லாம் ஜாரு, அல் முதர்ரிசி மஜ்ரூரு, இந்த லாமுடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு தான் இங்கே ஹபரு, ஆசிரியருக்கு உரியதாக இருக்கும். அப்போ அல் கலமு முபுத்ததா லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா, அஸ்ஸமீனு கலமுடைய சிஃபத், கலம் முபுத்ததா மௌசூஃப், இது சிஃபத். அப்ப லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. லில் முதர்ரிசி லாம் ஜாரு ஹர்ஃப் எல்லாம் மப்னி, அல் முதர்ரிசி மஜ்ரூரு லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இந்த அல் கலமு என்னும் முபுத்ததாவுடைய ஹபர் இங்கே போக்கப்பட்டுள்ளது, லாமுடைய தாலுக்காக போக்கப்பட்டுள்ளது. வஸ்ஸிஜிலுல் கபீரு, பெரிய அந்த ரிஜிஸ்டர் ஆகிறது. லி கிதாபத்தில் ஹுலூரி வல் கியாபி, லி கிதாபத்தில் ஹுலூரி, ஹாலிரானவர்களை எழுதி வைப்பதற்காக. அதாவது யாரு வந்தா, ஹுலூர்னா வந்தவர்கள், அல் கியாப்னா மறைந்தவர்கள் அர்த்தம், அதாவது வராதவங்க அர்த்தம். நம்முடைய புழக்க பாஷையில ஹுலூர்னா ஹாலிரானவர்கள், கிளாஸிற்கு வந்தவர்கள். அல் கியாப்னா கிளாஸை விட்டு மறைந்தவர்கள்னா கிளாஸுக்கு வராதவங்க. அப்போ வந்தவர்களையும் மறைந்தவர்கள் அதாவது வராதவர்களையும் எழுதி வைப்பதற்குரியதாக இருக்கும். அப்ப வாவ் என்பது இங்க அத்துஃபாக்கணும் நம்ம. வாவ் என்பது ஹருஃப் அத்துஃபு. அப்ப அஸ்ஸிஜ்லு என்பது கலம்ல அத்துஃபாகணும். அல்லது வாவை இஸ்தினாஃபாகவும் நாம புழங்கலாம். அஸ்ஸிஜ்லு முபுத்ததா, வாவை ஹருஃப் அத்துஃபாக்குனா அஸ்ஸிஜ்லு என்பது கலமின் மீது அத்துஃப் செய்யப்படக்கூடியதா இருக்கும். இல்ல வாவை இஸ்தினாஃபா அர்த்தம் கொடுத்தோம்னா இது அஸ்ஸிஜ்லு ஒரு முபுத்ததா, அப்படியே தொடங்கும். நாம் இஸ்தினாஃபாகவே கொடுப்போம், வாவ் இஸ்தினாஃப். அப்ப வாவ் என்பது ஹருஃப், எனவே மப்னி. அஸ்ஸிஜ்லு முபுத்ததா மௌசூஃப், அல் கபீரு சிஃபத்து, லி கிதாபத்தி, லி ஜார், கிதாபத்தி மஜ்ரூர் முலாஃப், அல் ஹுலூரி முலாஃப் இலைஹி, வாவு ஹர்ஃப் அத்துஃப், அல் கியாபி மாத்துஃப். கியாப் எங்க அத்துஃபாக்குறோம்னா அல் ஹுலூர்ல அத்துஃபாக்குறோம். அப்பதான் அந்த கிதாபத்துங்கிற மானா இங்க திரும்பி கிடைக்கும். இப்போ நம்ம யாரா பார்ப்போம். அஸ்ஸிஜ்லு முபுத்ததா, எனவே நாம லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா மௌசூஃபும். அல் கபீரு சிஃபத்து, எனவே அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அடுத்து லாம் ஜாரு, அது மப்னி. கிதாபத்தி மஜ்ரூரு முலாஃப். நம்ம சொன்ன சட்ட ஞாபகத்துக்கு வரணும். முலாஃப் என்பது எப்பொழுதுமே ஒரு தனித்த தர்கீபோடு வராது. அதனால கிதாபத்தி மஜ்ரூர் முலாஃப், அல் ஹுலூரி முலாஃபிலைஹி, முலாஃபிலைஹி எல்லாமே மஜ்ரூர் தான், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு இங்கே ஜர்ர செய்யப்பட்டுள்ளது. வாவ ஹர்ஃப் அத்துஃப், ஹர்ஃப் எல்லாம் மப்னி. அல் கியாபி என்பது மாத்தூஃப், எங்க அத்துஃப் செய்யப்படுது? ஹுலூரில் அத்துஃப் செய்யப்படுது. அப்பதான் இல்லை கிதாபத்துங்கிற மானா எங்க திரும்பி கிடைக்கும். அபல் கியாபி என்பது மாத்தூஃப், அதுவும் என்னதான் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அடுத்த உதாரணம் பாருங்க. வத் தஃப்தரு ஸகீரு லி பஅதி துல்லாபி, மேல சொன்னாங்க அந்த பேனா யாருக்குரியதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, ஆசிரியருக்குரியது. அந்த பெரிய தஃப்தரு இந்த மாதிரி வருகை பதிவேடு, மாணவர்கள் வந்தவங்க யாரு வராதவர்கள் யார் என்று எழுதி பதிவு செய்வதற்குரிய ஒன்று. அப்படி தஃப்தரு ஸகீரு, அந்த சிறிய நோட் ஆகிறது. ஒரு நோட் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த சிறிய நோட்டாகிறது லி பஅதி துல்லாபி, மாணவர்களில் சிலருக்கு உரியதாக இருக்கின்றது. அப்போ வாவ் என்பது இஸ்தினாஃபாக வைக்கலாம் நம்ம. வாவ் என்பது இஸ்தினாஃபாக வச்சு அத் தஃப்தரு முபுத்ததா. இங்க நாம ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம். அஸ்ஸிஜ்லு முபுத்ததான்னு நம்ம தொடங்கிட்டோம். ஹபர் எங்க? இந்த லாமுடைய தஅல்லுக்கு தான் ஹபர். பெரிய ரெஜிஸ்டர் ஆகிறது, வந்தவர்களையும் வராமல் மறைந்தவர்களையும் எழுதி வைப்பதற்கு உரியதாக இருக்கின்றது. இங்க லாமுடைய தஅல்லுக்கு தான், போக்கப்பட்ட தஅல்லுக்கு தான் ஹபர். அதே போன்றதான் இங்கேயும் சிறிய நோட்டாகிறது. அத் தஃப்தர் முபுத்ததா மௌசூஃப்,
அஸ்வகீரு சிஃபத்து, லாம் ஜாரு, பஅலி மஜ்ரூரு முலாஃபு, துல்லாவி முலாஃப் இலைஹி. இந்த லாமுடைய போக்கப்பட்ட தாலுக்கு தான் இங்க தஃப்தரு உடைய ஹபரு. அப்ப சிறிய நோட்டாகிறது சில மாணவர்களுக்கு உரியதாக இருக்கின்றது. அந்த இருக்கின்றது அப்படிங்கிற அந்த ஒரு போக்கப்பட்ட முஸ்தகிருங்கிற முத்தாலுக்கு தான், லாமுடைய முத்தாலுக்கு தான் இங்க நாம ஹபராக குறிப்பிட வேண்டும். அப்போ இஅராப் பாருங்க, தஃப்தரு முப்ததா மௌசூஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, அஸ்வகீரு அதுவும் சிஃபத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, லாம் ஜாரு ஹர்ஃப் எல்லாம் மப்னி, பஅலி மஜ்ரூரு அதே போன்று முலாஃப் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, அத்துல்லாபி என்பது முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. இப்படி இந்த நம்முடைய இந்த மிஃப்தாஹுல் அரபியாவினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அத்தர்சு சாதிசு 6ஆம் பாடத்தில் வரக்கூடிய உதாரணங்கள், மௌசூப் சிஃபத்தை குறித்த உதாரணங்களையும் அதில் நாம் பெற வேண்டிய சில நஹவினுடைய காயிதா குல்லியாக்கள் பொது சட்டங்களை எல்லாம் நாம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இனி அடுத்து பயிற்சிகள்னு சிலதை குறிப்பிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதை நாம் அடுத்த நாள் பாடத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா.